ஒரு காட்டில் வயதான சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கத்தால் வேகமாக ஓட முடிவதில்லை. ஒரு நாள் இரை தேடி காட்டில் இங்கும் அங்கும் சுற்றி அலைந்து கொண்டிருந்த சிங்கம் ஒரு குகையை கண்டது. ஏதாவது ஒரு விலங்கு தங்கியிருக்க கூடும் என்று எண்ணியவாறு மெதுவாக அதனுள் நுழைந்தது. அந்த குகை ஒரு நரியின் இருப்பிடம். ஒவ்வொரு நாளும் நரி உணவு தேட வெளியே சென்று மாலையில் குகைக்கு வந்து இளைப்பாறும். அன்று மாலை நரி குகையினை நோக்கி வந்தபோது ஏதோ மாற்றம் இருப்பதை கண்டது. அங்கு எல்லாமே அமைதியாக இருந்தது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. குகையினை சுற்றி ஏன் எல்லா பறவைகளும் பூச்சிகளும் சிறிது ஓசை கூட எழுப்பாமல் அமைதியாக இருக்கின்றன என்று தனக்குள் கேட்டுக்கொண்டது நரி. மிகுந்த கவனத்தோடு நரி குகையை நெருங்கியது. குகையின் வாயிலை நெருங்கிய போது ஆபத்து இருப்பதை உணர்ந்தது நரி. நரி யோசித்து ஒரு திட்டம் தீட்டியது. அதன்படி புத்திசாலித்தனமான நரி தன் குகையை கூப்பிட்டது. என் அருமை நண்பனான குகையை, இன்றைக்கு உனக்கு என்ன நேர்ந்தது? அமைதியாக இருக்கிறாய் என்று குகையிடம் கேட்டது. அதற்கு உள்ளே பதுங்கியிருந்த சிங்கம், நண்பனே உள்ளே வா என்று தன் குரலை மிகவும் தாழ்த்தி பதிலளித்தது. சிங்கம் அவ்வாறு அழைத்ததும் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. சிங்கம் குகைக்குள்ளேயே காத்திருந்தது நீண்ட நேரம். அதன் பின்புதான் தான் முட்டாளாக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டது சிங்கம். அதாவது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த ஒரு புத்தி கூர்மையோட நம்ம கவனமாக செய்யணும். புத்தி இல்லாதவனுக்கு எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் சிங்கத்தை போன்று முட்டாளாக இருக்காமல் நரியை போன்று புத்தி கூர்மையோடு செயல்படுங்கள்.